ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் கருவேப்பிலை பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிருக்கேன். அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே பேனில் ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் போட வேண்டாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. புளி நான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். அதோட தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பர் இன்ஸ்டண்ட்டான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசை, இட்லி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.